ஸோ எஸ் கேஸ் வி ஹேவ் ஒரு அதுதலார் அது சொல்லிட்டு ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை அதுதலார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செகண்ட் டைம் கருப்பு பார்க்கும்போது சப்டைட்டில் படித்தப்போ தான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னே இப்போ இல்லை 10 தலன்லாம் கேட்டுச்சா சார் என் ஃப்ரெண்டு இல்லைடா அது கிடையாது வேறு என்னமோ ஆனால் நம்மளுக்கு கேட்கல ஒழுங்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் செகண்ட் டைம் பார்க்கும்போது சப்டைட்டில் பார்த்தா இது வந்து இந்த வார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி அதுதலார்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபார் த டிலே கைஸ் என்ன ஆச்சுன்னா அதான் செட்டப்லாம் மாறி இருக்கும் திடீர்னு. ஐ எம் பேக் இன் மலேசியா. என்னென்னா வெரி சடன் பிளான், ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி. ஸோ அதனால் அது வர வேண்டியதாக போயிடுச்சு. அதனால தான் நான் வந்து கிளம்பி வந்தேன். அண்ட் ஆல்சோ இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லி கொஞ்சம் எனர்ஜி டவுனாக இருக்க எனக்கு தெரியல எப்படி இருக்க போகுது வீடியோ சொல்லிட்டு நான் எப்பயுமே எனிதிங் ஆஃப் பர்சனல் வந்து கேமரா ஆன் ஆச்சுன்னா அவுட் ஆயிரும், அது ஃபுல்லி மறுபடியும் கேமரா ஆஃப் ஆச்சுன்னா மறுபடியும் அதெல்லாம் வந்துடும்ன்றது தான் நான் இத்தனை வருஷமாக நான் எனக்கே வச்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஆனால் ஒரு விஷயம் வந்து மைண்டை பக் பண்ணிக்கிட்டே இருக்குதான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஸோ அது வந்து அதனால தான் என்னால் ஒரு 2 நாளாக எதுவுமே பண்ண முடியல. நான் வந்து எனக்கு தெரில எப்படி வீடியோ பண்ணுறதுனே எனக்கு தெரில. எனக்கு அந்த மைண்ட் செட்டே வரல. அதனால தான் என்னால் வந்து அதை இது பண்ண முடியல. இப்போ எப்படியோ வந்துட்டேன் பண்ணுறதுக்கு. பட் ஏன் இதை சொல்கிறேன்னா முக்கியமாக வந்து கீப் ஹிம் இன் யுவர் ப்ரேயர்ஸ். கண்டிப்பாக அவன் வந்துடணும், திருப்பி அவன் வந்து பயங்கரமாக ஹெல்த்தியாக செம்மையாக திருப்பி வீட்டுக்கு வந்துடணும். ஸோ நீங்களும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்குன்னு கூட சொல்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், வேறு எதுக்காகவும் இல்லை. மற்றபடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ. சொல்லுவாங்க அதுதலார் வீடியோ சாங் தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ வாங்க பார்த்துருவோம் ஸ்ட்ரெயிட்டாக இயர்ஃபோன் போல். ஓகே, இது வந்து எப்படி சொல்கிறது, ஐ எக்ஸ்பெக்டட் தேர் டு பி சம் அன்எக்ஸ்பெக்டட் அன்ரிலீஸ் ட்ராக்ஸ் இந்த ஃபிலிம் ஆக்சுவலாக கருப்பில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா எமோஷனல் கோர் இருக்குன்றாங்க. எமோஷனல் கோருக்கு ஒரு பாட்டு கண்டிப்பாக படத்தோட ஒரு ஓட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு படத்தில் தான் காமிக்க போகிறாங்க. மேபி கான்டெக்ட் ரிவீலாருன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணாமல் இருக்காங்களோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி 2 பாட்டு இருந்துச்சு. இது ஒன்று. அப்புறம் அவள் போனாளே அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அதுவும் அந்த சுச்சுவேஷனுக்கு செம்மையாக வந்து உட்காந்துச்சு. திஸ் சாங் வாஸ் ஆக்சுவலி அ வெரி எப்படி சொல்கிறது, 2 வாட்டி தேட்டரில் கேட்டது தான், அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல. ஸோ அது தேட்டரில் கேட்கும்போது இட் வாஸ் வெரி, அதோட டியூனும் சரி, அந்த வோக்கல்ஸ் பாடினவங்க இட் வாஸ் வெரி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபார் தட் பர்டிகுலர் சுச்சுவேஷன். பட் இட் ஹேட் த கோர், இட் ஹேட் தி என்கேஜ்மெண்ட், இட் ஹேட் த சீரியஸ்னஸ் டு த சிச்சுவேஷன். அது வந்து ஒரு செம்ம சாய்ஸாக தெரிஞ்சு எனக்கு. அது வந்து ஒரு ஹார்ட் டெசிஷன் டு மேக் ஆக்சுவலாக. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த மாதிரி பாட்டு ஏன்னா இட்ஸ் நாட் கன்வென்ஷனல் ஃபார் அஸ் டு சி அ சாங் லைக் தட். அண்ட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த மாதிரி சாங் போகணுன்னு நினச்சி அதை ஓகே பண்ணி கொண்டு வந்ததே ஐ வாஸ் லைக் டேம் ப்ரோ, நல்ல ஒரு கிரியேட்டிவ் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வாங்க பாட்டு கேட்டுருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1 லெட்ஸ் கோ. இந்த டியூன் நல்லா இருந்துச்சு. அந்த அப் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் த டியூன் செம்மையாக இருந்துச்சு. செம்ம டியூன் இது. நல்ல ஒரு செட்டப், சின்ன சின்ன செட்டப் இந்த பாட்டில் நிறைய இருக்கும்.
அகைன் செம்ம டியூன் இது. அங்க 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 ஒரு சின்ன எலிமெண்ட் டுங்குன்னு ஒரு ஒரு அது எனக்கு என்னன்னே தெரியல. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்டாக இருக்கு. முக்கியமான பாயிண்ட்ஸ் பேஜ் நம்பர் 5ல இருக்கு மை லார்ட். இன்ட்ரெஸ்டிங். ஓ, வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? பேஜ் நம்பர் 7ல பாருங்க மை லார்ட். சென்சார்ல போயிருக்கு. இந்த பீட்டு செம்மையா இருக்கு. செம்மையா பண்ணிருப்பாங்க. நல்ல இந்த போர்ஷன் வந்து பயங்கரமாக எமோஷ்னலி ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னாலும் ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சாலாம் எனக்கு தெரில. ஆனால் தேவையான அளவுக்கு கண்டிப்பாக படத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. நான் திரும்ப அதான் சொல்லுவேன், இந்த படத்தில் எமோஷன் வந்து பயங்கர உருகி அழுவு வைக்கிற அட்லி ஸ்டைல் எமோஷனாக இருக்கா கிடையாது. ஆனால் அந்த கதைக்கு அந்த எமோஷன் போதுமா? போதும். அந்த எமோஷன் தாண்டி அதுக்கப்புறம் அது டோட்டலாக ஒரு வேறு ஜோனுக்கு போயிடுது, வெடிக்கிற ஜோனுக்கு. அந்த எமோஷனை வச்சு தான் அது வெடிக்கிற ஜோனுக்குள்ளே தள்ளப்படுறதுனால அந்த எமோஷன் போதுன்ற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு படம் பார்க்கும்போது. பட் ஸ்பெசிஃபிக்கலி திஸ் சாங் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் தட் சிச்சுவேஷன் இன் பர்டிகுலர். நான் பார்க்கும்போது ஓகே, நானாக இருந்தால் என்ன மாதிரி ஒரு பாட்டு ப்ரெஃபர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் மேபி ஒரு ஐ வுட் ஹவ் கான் ஃபார் அ வெரி மெலடி அப்படின்ற ஒரு சொன்னதான். இந்த மாதிரி ஒரு பீட் வந்து ஒரு இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு இப்படி ஒரு பீட் போட்ட ஒரு பாட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு ஸ்டைலில் வர்றது வந்து இட் ஃபீல்ஸ் வெரி எக்ஸ்பெரிமெண்டல், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அ ஃபேக்ட். எனக்கு வந்து அது செம்மையான ஒரு இதுவாக இருக்குது. பிகாஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கலி கன்வென்ஷனலான ஸ்பேஸ் என்னென்னா எமோஷனை ஒட்ட வைக்கணும்னா வாங்க மெலடி போயிடலாம், ஒரு ஸ்லோவான பாட்டு அப்படின்ற மாதிரி போயிடலாம். பட் ஸ்டில் this song carries so much emotion and the way the notes are programmed, like வந்து the song never goes very pitch down எங்கேயுமே இருக்குது. ஆனால் அது போகிற விதம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அது ஹைக்கு போகும்போதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அந்த எமோஷன் வேறு மாதிரி அடிக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. லைக் வந்து அந்த சீரியஸ்னஸ் ஆஃப் தட் இஷ்யூ, அது வந்து அவங்க எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க இந்த விஷயத்தில், அவங்க அந்த ஸ்ட்ரகிள் பயங்கரமாக அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்றத நான் பார்க்குறேன். ஒரு ரொம்ப அழகான ஒரு டியூன் இது ஆக்சுவலாக. அது சில இடத்துலலாம் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகிறதுலாம் சூப்பராக பாடியிருப்பாங்க, ஒரு பக்கம் செமையாக பாடியிருப்பாங்க. டியூனாகவே அது வந்து இட்ஸ் அ வெரி சொல்கிறது வெரி யூனிக்கான ஒரு டியூன். எனக்கு அனன்யா சக்கரவர்த்தி பாடியிருக்காங்க, அதீஷ் கிருஷ்ணா லிரிக்ஸு. போத் ஆஃப் தெம் டிட் அ கிரேட் ஜாப். இந்தியன் கோரல் அன்சம்பிளாக வேறு லெவல் கோரஸு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. வேறு சான்ஸே இல்லை, அது கோரஸ் வந்து வாய்ப்பே கிடையாது, பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு மிக்ஸும் கூட என்ன கேட்டால். ஏன்னா அந்த பீட்ஸ் ஓவர் பண்ணி இந்த பாட்டை வேறு ஜோனுக்குள்ளேயே கொண்டு போயிடக்கூடாது. அதே நேரத்தில் அது எமோஷன் இன்டாக்டாக இருக்கணும் அப்படின்றப்ப கரெக்டாகவும் பண்ணோம். இட் இஸ் அ வெரி பேலன்ஸ்ட் நைஸ் சாங் என்ன கேட்டால். ஓகே, வெயிட் பண்ணி அடுத்து ஓஎஸ்டிக்கு தான் வெயிட்டிங். இதுக்காக மோடு தலைவன் ஒரு எடிட் போட்டு அதை வேறு இறக்கி விட்டார் ட்விட்டரில். அதுக்கே நம்ம வந்துட்டு அப்படின்ற மாதிரி இருந்தோம். எப்போ ஓஎஸ்டின்னு தான் தெரில. எனக்கு அந்த காட் மோட் பிஜிஎம் வேணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னொன்று சொன்ன மாதிரி கைஸ், கொஞ்சம் ப்ரே பண்ணிங்க என் ஃப்ரெண்டுக்கும். அவங்க கண்டிப்பாக உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்றத ஐசி ப்ரே பண்ணிங்க.
என்ன மாதிரி நீங்களும் ப்ரே பண்ணுங்கள் சொல்கிறதுக்கு தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ அழகாக ஷேர் பண்ணி அதில் பார்ப்போம். நன்றி.